நம்மளுடைய நாட்டு ரகமே நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி போடுவாங்க. அந்த வெரைட்டி எல்லாம் நம்ம ஊர்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சீட்ஸ் எல்லாம் நான் வாங்கி இங்க போட்டு பண்ணுவேங்க. நீங்க இவ்வளவு பெரிய காய்கறிகள் பார்த்தா இதை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, என் பொண்ணு கூட வந்துருவாங்க. அப்படியா? ஆமாங்க. அவங்களையும் இன்வால்வ் பண்ணிட்டீங்க ஃபார்மிங்ல. ஒவ்வொரு பேரண்டோட கடமைங்க. நம்ம நல்லது சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா ஒரு குழந்தைங்களுக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய உணவும் எங்க இருந்து வருது, எப்படி உருவாகுது, நஞ்சில்லாத உணவு நமக்கு எப்படி கிடைக்குது, அதை குழந்தையில இருந்தே சொல்லி கொடுக்கணுங்க. நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம குழந்தைங்களை என்ன படிக்க வச்சாலும் நம்ம அடிப்படை நம்ம உணவை பத்தி ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம பெற்றோர் சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய கடமைங்க. இது வந்து கஸ்தூரி வெண்டைங்க, நாட்டு வெண்டைங்க. நம்மளோட நாட்டு ரகத்துல மார்க்கெட்லலாம் கிடைக்காது. கண்டிப்பா இது கிடைக்காதுங்க. நாம இது ஆர்கானிக்கா தான் பண்ணிருக்கோங்க. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, இந்த இலைய பாத்தீங்கன்னா பூச்சி பூச்சா இருக்கு இல்லைங்களா. ஆமாங்க. இப்போ நம்ம சின்னதுல இருந்து மருந்து அடிச்சோம்னா இது ரொம்ப கொழுகொழுன்னு எல்லாம் இருக்குங்க. இது நம்ம வேப்பெண்ணெய் மட்டுமே அடிச்சிட்டு இருக்கோங்க. அதனால புழுவும் கண்ட்ரோல் ஆயிருக்குங்க. ஆனா சில இது ஓட்டையா இருக்குங்க. இதுதான் சேனக்கிழங்குங்க. இது வந்து ஒரு சின்ன கிழங்கா நம்ம இந்த சைஸ் தாங்க நம்ம வச்சது. நல்லா பெரிய பெரிய கிழங்கா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. இது மெயின்டெனன்ஸே ஒன்றும் இல்லைங்க. கிழங்க நம்ம ஊடனோம்னா போதுங்க. பெஸ்ட்டே ஒன்றும் அட்டாக் எல்லாம் ஒண்ணுமே இதுல இல்லைங்க. நம்ம அப்பப்போ மரத்துக்கு தண்ணி போறப்ப இதுக்கு தண்ணி போதுங்க. உரமுன்றதும் ஒன்றும் நம்ம இதுக்கெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. ஒண்ணுமே தேவையில்லை.